ஓகே, சரி கவனிங்க. நம்மளோட கடைசி கிளாஸ்ல போன கிளாஸ்ல நாம ஒரு பொற்கோளத்திட ஈர்ப்பு அழுத்தம் மையத்திலிருந்து முடிவிலி வரைக்கும் எவ்வாறு மாறும் அப்படிங்கிற விடயத்தை பத்தி பேசியிருந்தேன். ஒரு பொற்கோளத்திட ஈர்ப்பு அழுத்தம் மையத்திலிருந்து முடிவிலி வரைக்கும் எவ்வாறு மாறுங்கிறத பத்தி பேசியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இது தொடர்பா நிறைய பேருக்குள்ள தெளிவிருக்கிறல்ல. அடுத்தது வந்துட்டு இந்த பொற்கோளத்துக்கு நாம படிக்க போற இந்த ஈர்ப்பு அழுத்தத்திற்கான ஐடியா தான் நம்ம மின் புலத்திலையும் படிக்கக்கூடியதா இருக்கும். எனவே மின் புலத்தில் இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை நாம இலகுவா விளங்கி கொள்றதுக்கு இந்த பொற்கோளத்தில ஈர்ப்பு அழுத்தம் உங்களுக்கு உதவியாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? எனவே பாருங்க, பொதுவாக உங்களுக்கு தெரியும் நம்ம ஈர்ப்பு அழுத்தத்தை எப்படி வரையறுக்கிறோம், ஈர்ப்பு அழுத்தத்தை நாம எவ்வாறு வரையறுக்கிறோம்ங்கிறத முதல் யோசிக்கும். ஈர்ப்பு அழுத்தத்தை நம்ம எப்படி வரையறுக்கிறோம்? அதாவது முடிவிலியில இருந்து நீங்க ஓர் அலகு திணிவ, முடிவிலியில இருந்து ஓர் அலகு திணிவ ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரும் போது செய்யப்பட்ட வேலைதான் ஈர்ப்பு அழுத்தம் என வரையறுக்கப்படும் இல்லையா? எனவே நாம் இந்த டெபினிஷனை அப்படியே வச்சு கொண்டுதான் இந்த ஈர்ப்பு அழுத்தத்துக்கான கிராஃப கீறணும். அந்த டெபினிஷனை அப்படியே அடிப்படையா வச்சு கொண்டுதான் இந்த ஈர்ப்பு அழுத்தத்துக்கான கிராஃப கீற ஆரம்பிக்கும். எனவே நான் என்ன செய்யறேன்றால் முடிவெளியில இருந்து ஓர் அலகு திணிவ இந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வர போறேன். ரைட்? சோ முதல் சொல்லுங்க, முடிவெளியில ஓர் அலகு திணிவு 1 கிலோகிராம் இருந்தால், முடிவெளியில 1 கிலோகிராம் திணிவு இருந்தால் அங்க ஈர்ப்பு அழுத்தம் என்ன? முடிவெளியில இருக்கிற ஒரு பொருளுக்கு ஈர்ப்பு அழுத்தம் என்ன? 0 இல்லையா? எனவே முடிவெளியில இருக்குது, இதுல ஈர்ப்பு அழுத்தம் 0 இருக்கு. இப்ப நாம இந்த 1 கிலோகிராம் திணிவ ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரோம். தெரியும், நாம ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரும் போது இங்க வேலை செய்ய போறது உண்மையிலேயே ஈர்ப்பு புலமாக இருக்கு. அதாவது இந்த ஈர்ப்பு புலம் இந்த 1 கிலோகிராம் திணிவை தன்னுடைய பொற்கோளம்ங்கிற இந்த திணிவை நோக்கி கவரக்கூடியதாக இருக்கு. எனவே இங்க வேலை செய்ய போறது இந்த பொற்கோளம் தான், ஈர்ப்பு புலம் தான். ஆகவே இங்க செய்யப்படுகின்ற வேலை எல்லாமே மைனஸ்ல வரும். அதை மறந்துடக்கூடாது. இங்க செய்யப்படுகின்ற வேலை எல்லாம் மைனஸ்ல வரப்போகும். இப்ப பாருங்க, முடிவெளியிலிருந்து நான் இந்த ஈர்ப்பு புலத்தை உதாரணமா இதுவரைக்கும் கொண்டு வர, முடிவெளியில இருக்கிற 1 கிலோகிராம் திணிவை நான் உதாரணமா இதுவரைக்கும் கொண்டு வர. இந்த காலப்பகுதியில செய்யப்பட்ட வேலை எடுத்தீங்கன்றால், முதலாவது முடிவெளியில இருக்கக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் என்ன? 0. முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் 0 நாம இந்த திணிவை இங்க கொண்டு வரக்குள்ள யாரு வேலை செய்வா? இந்த ஈர்ப்பு புலம் வேலை செய்யும். ஆகவே ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல அதிகரிக்கும். அப்ப பாருங்க, முடிவெளியில இது தூரம், இது தூரம், இது ஈர்ப்பு அழுத்தம். ரைட்? முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் 0 இருக்குது. 0 அணுகிற மாதிரி காட்டணும், 0 அணுகிற மாதிரி காட்டணும். இந்த திணிவை நோக்கி வர 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 ஈர்ப்பு அழுத்தத்தில பருமனானது அதிகரிச்சு கொண்டு செல்லும் இல்லையா? எனவே இந்த திணிவை நோக்கி வர வர ஈர்ப்பு அழுத்தம் இப்படி அதிகரிச்சுட்டு வரும். அது ஏன் இவ்வாறு அதிகரிக்குது நாம சொல்றோம்னா, பொதுவா ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது திணிவுக்கும் ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது தூரத்துக்கு நேர்மாறாக இருக்கும். ஆகவே தூரம் குறைய குறைய ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யும்? ஒரு நேர்மாறு அடிப்படையில அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. ஆகவே நேர்மாறு அடிப்படையில ஒரு பொருள் ஒரு ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்குதுனால் அதை நாம ஒரு வளைந்த கோட்டால தான் கீறி காட்டணும். ஒரு வளைந்த கோட்டால தான் இதை கீறி காட்டணும். எனவே தூரம் குறைந்து கொண்டு வருவது, ஈர்ப்பு இதுல மையத்திலிருந்தான தூரம் குறைந்து கொண்டு வருவது. ஆகவே இங்க ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு வருது, மைனஸ்ல அதிகரிச்சு கொண்டு வருது. அதாவது ஈர்ப்பு புலம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. இப்படி நாம இங்க இருந்து இப்படியே வர 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 இப்படியே வர 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 ஈர்ப்பு புலம் செய்கின்ற வேலை என்ன செஞ்சுட்டு வரும்? அதிகரிச்சுட்டு வரும் இல்லையா? என்றால் ஈர்ப்பு புலம் இதுக்குள்ள விசையை வழங்கி கொண்டிருக்கு. 1 கிலோகிராம் திணிவுக்கு ஈர்ப்பு புலம், 1 கிலோகிராம் திணிவுக்கு ஈர்ப்பு புலம் இவ்வாறு விசையை வழங்கி கொண்டே இருக்கு.
எனவே விசைய வழங்குறதால இது அசைந்து கொண்டு வரும் போது வேலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. எனவே இதை கொண்டு வர ஈர்ப்பு அழுத்தமானது இவ்வாறு அதிகரிச்சு கொண்டு வரும். ஈர்ப்பு அழுத்தமானது இவ்வாறு வரும். இப்படியே ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு வந்து நான் இந்த 1 கிலோகிராம மேற்பரப்புக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். இவ்வாறு மேற்பரப்புக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது உதாரணமா ஈர்ப்பு அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட பருமன அடைஞ்சிடும். ஈர்ப்பு அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட பருமன அடைஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த மேற்பரப்புல இருந்து இதனுடைய மையம் இதுவரைக்குமான விடயத்தை நம்ம இப்ப யோசிக்க போறோம். மேற்பரப்புல இருந்து இந்த கோலத்தில மையம் வரைக்குமான நிகழ்வை நாம யோசிக்க போறோம். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு பொற்கோளத்திட மையத்தை பொறுத்த வரையில ஒரு பொற்கோளத்திட உட்பகுதியை பொறுத்த வரையில அந்த உட்பகுதிக்குள்ள ஈர்ப்பு புல வலிமை என்ன? 0 பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த பொற்கோளத்துக்கு உள்ள நீங்க யாதேனும் ஒரு திணிவை வைத்தால் அந்த திணிவு அனுபவிக்கின்ற விசை 0 இருக்கும். பொற்கோளத்தில உட்பகுதிக்குள்ள ஈர்ப்பு புல வலிமை என்ன? 0. அப்படித்தானே? எனவே இதுக்குள்ள நாம ஒரு திணிவை வைத்தால் அந்த திணிவு ஈர்ப்பு புல விசையை உணராது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம 1 கிலோகிராம முடிவெளியிலிருந்து இதுவரைக்கும் கொண்டு வரத்துக்கு வேலை செஞ்சிட்டோம். நாம செய்த வேலையோட பருமன் அதிகரிச்சு கொண்டு வந்துச்சு. இப்ப இந்த மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் நாம 1 கிலோகிராம கொண்டு போக போறோம்னா, மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் இந்த 1 கிலோகிராம கொண்டு போக போறோம்னால் இந்த கால பகுதியில எந்த ஒரு வேலையும் செய்யப்படாது இல்லையா? ஏன்? மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்குமான இந்த பிரதேசத்துக்குள்ள என்ன இல்லை? ஈர்ப்பு விசை இல்லை. அதாவது ஈர்ப்பு புல வலிமை 0. எனவே இதுல இருந்து இதுவரைக்கும் மேலதிகமாக வேலை செய்யப்படாது. ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால், இந்த மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் மேலதிகமாக வேலை செய்யப்படாததால முடிவிலியிலிருந்து மையத்துக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலையினது பருமன் முடிவிலியில இருந்து இதுல மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலைக்கு சமனாகவே இருக்கும். ஆகவே மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்தில பருமன் மாறாத ஒரு பருமனாக இருக்கு. ஈர்ப்பு அழுத்தத்தில பருமன் மாறா பருமனாக இருக்கு. இப்ப பாருங்க, இதை நான் ஒரு உதாரணமா ஒரு பருமன அடிப்படையா வச்சு சொல்ல போறேன். முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தத்தை நம்ம 0 என்று சொல்றோம். சரியா? இப்ப நான் முடிவெளியில இருந்து இந்த திணிவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்க கொண்டு வாரேன்? உதாரணமா இங்க கொண்டு வாரேன். இப்படி நான் முடிவெளியில இருந்து இந்த 1 கிலோகிராம் திணிவை இந்த இடத்துக்கு கொண்டு வாரத்துக்கு நான் செய்த வேலை உதாரணத்துக்கு ஒரு 10 ஜூல் எடுப்போம். 10 ஜூல். முடிவெளியிலிருந்து இங்க கொண்டு வரத்துக்கு செய்யப்பட்ட வேலை என்ன? 10 ஜூல். அதாவது 10 ஜூல் கிலோகிராம் -1. அப்படித்தானே? முடிவெளியிலிருந்து இங்க கொண்டு வர செய்யப்பட்ட வேலை. இப்ப நான் இந்த இடத்திலிருந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரப்போறேன். இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரப்போறேன். மேற்பரப்புக்கு வரப்போறேன். இப்படி இந்த இடத்திலிருந்து இந்த மேற்பரப்பு வரைக்கும் 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வரத்துக்கு நான் செய்த வேலை, மேற்பரப்பு இந்த இடத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் 1 கிலோகிராம் கொண்டு வருவதற்கு நான் செய்த வேலை உதாரணமா 40 ஜூல் வச்சுக்கொள்ளும். இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன? 40 ஜூல். இப்ப நீங்க சொல்லுங்க, முடிவெளியிலிருந்து இங்க கொண்டு வரத்துக்கு செய்யப்பட்ட வேலை எவ்வளவு வரைக்கும்? இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை 40 என்றால் முடிவெளியிலிருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன? சொல்லுங்க. உங்கள்ட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். முடிவெளியிலிருந்து ஓர் அலகு திரிவை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட மொத்தமான வேலை எவ்வளவு? எவ்வளவு அடிக்க போகுதுனால் 50 ஜூல் அடிக்கும். ஆனா பொதுவா உங்களுக்கு தெரியும், நம்ம ஈர்ப்பு அழுத்தத்தை எல்லாத்தையுமே மைனஸ்ல எடுப்போம் இல்லையா? இனிமேல் 10 ஜூல் இல்ல -10 ஜூல் வரணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள செய்யப்பட்ட வேலை -40 ஜூல் இல்லையா?
இப்ப இந்த கேள்வி என்ன? முடிவிலியிலிருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை. யோசித்து பாருங்க. முடிவிலியிலிருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட வேலை 10, இதுல இருந்து இதுவரைக்கும் கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை 40 என்றால் மொத்தமா முடிவிலியிலிருந்து இங்க வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு சொல்ல போறோம்? 50 -50 ஜூல் சொல்ல போறோம். -50 ஜூல் சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்னன்னு கேட்டா அதை நாம -50 தான் சொல்லுவோம். ஏன் -50 சொல்லுவோம்? அழுத்தத்துக்கான வரைவிலக்கணம் எங்கிருந்து சொல்லப்படணும்? முடிவிலியிலிருந்து சொல்லப்படணும். ஆகவே 1 கிலோகிராம் திணிவை முடிவிலியில இருந்து இந்த கோலத்திட மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை பாத்தீங்களா இருந்தால் 1 கிலோகிராம் முடிவிலியிலிருந்து இங்க கொண்டு வருவதற்கு நாம செய்யப்பட்ட வேலை -50ங்கிறதால இதிலிருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட இந்த புள்ளிக்கான ஈர்ப்பு அழுத்தம் -50 வரும். ரைட்? இப்ப இந்த அடுத்த கேள்வி என்னென்றால், இந்த 1 கிலோகிராம் திணிவை நாம மேற்பரப்புல வச்சிருக்கிறோம். இப்ப மேற்பரப்புல இருக்கிற இந்த 1 கிலோகிராம் திணிவை இந்த மையத்துக்கு கொண்டு வர போறோம். மேற்பரப்புல இருந்து மையத்துக்கு கொண்டு வர போறோம். சொல்லுங்க, மேற்பரப்புல இருந்து மையத்துக்கு கொண்டு வரப்படும் போது இந்த 1 கிலோகிராம் திணிவை மேற்பரப்புல இருந்து மையத்துக்கு கொண்டு வரும் போது செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? என்ன வரும்? பாத்தீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட பதில நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. மேற்பரப்புல இருந்து மையம், கேள்வியை தெளிவாக கொள்ளுங்க. மேற்பரப்புல இருந்து மையத்திற்கு ஓர் அலகு திணிவை கொண்டு வரும்போது செய்யப்பட்ட வேலை. ஓகே, வெரி குட். நிறைய பேர் சரியான வழி அனுப்புறாங்க. மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன? 0. அதான் நாம சொன்னோம், இந்த பிரதேசத்துக்குள்ள ஈர்ப்பு புலம் இல்லை. அதாவது இந்த பிரதேசத்துக்குள்ள ஈர்ப்பு புல வலிமை 0. ஈர்ப்பு புலம் வலிமை ஏன் 0 பத்தி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எனவே இந்த பிரதேசத்துக்குள்ள ஈர்ப்பு புல கோடுகள் இல்லாததால, ஈர்ப்பு புல விசை இல்லாததால இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு நாம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் வேலைங்கிறது விசை தர விசையின் திசையில் பொருளை செஞ்ச தூரம். அப்ப விசை 0 வேலை என்னதான்? 0 தான். அப்ப மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் செய்யப்பட்ட வேலை என்ன? 0. ஆனால் இப்ப என்ற கேள்வி என்னென்றால், மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் 1 கிலோகிராம கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை 0 என்றால், முடிவிலியே இருந்து 1 கிலோகிராம் திணிவை இந்த மையத்துக்கு கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன? முடிவிலியிலிருந்து இந்த மையத்துக்கு கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், முடிவிலியில இருந்து மேற்பரப்பு வரைக்கும் நாம கொண்டு வந்தோம். முடிவிலியிலிருந்து இதுவரைக்கும் நாம என்ன செஞ்சோம்? வேலை செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம்? -50 செஞ்சிருக்கிறோம். மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் நாம வேலை செய்யல. அப்ப ஒட்டு மொத்தத்துல முடிவிலியிலிருந்து மொத்தமா நாம மையத்துக்கு கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டால், முடிவிலியிலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட அதே வேலையா இருக்கு. அதாவது -50 ஜூல் கிலோகிராம் -1 ஆகவே இருக்கும். எனவேதான் நாம் என்ன சொன்னோம்னால், மேற்பரப்புக்கும் இந்த மையத்துக்கும் இடையிலே ஈர்ப்பு அழுத்தத்தில பருமன் மாறாது. மேற்பரப்புல என்ன ஈர்ப்பு அழுத்தமோ அதே அழுத்தம்தான் இந்த மையம் வரைக்கும் மாறாமல் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரும். விளங்குதா? அப்ப முடிவிலியிலிருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் பாத்தீங்களா இருந்தால் மேற்பரப்பு வரைக்கும் அதிகரிக்கும். ஏனென்றால் விச தொழிற்படுறதால வேலை செய்யப்படும். மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் மாறாம இருக்கும். ஏனென்றால் இங்க விச இல்லாததால வேலை செய்யப்படாது. அப்ப முடிவிலியிலிருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை மேற்பரப்புல கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலைக்கு சமனாக இருக்கு. சரியா? இதான் ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய மாறல். இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த பக்கமும் கீறலாம். இந்த பக்கம் கீறல நடக்கும். மையத்திலிருந்து இதுல மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யாது? மாறாது. எப்பயுமே ஈர்ப்பு அழுத்தத்தை நீங்க யோசிக்கக்குள்ள எங்க இருந்து யோசிக்கணும்? முடிவிலியிலிருந்து கொண்டு வர மாதிரி தான் யோசிக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நாம் இந்த பக்கம் முடிவிலியிலிருந்து ஓர் அலகு திணிவை இதுவரைக்கும் கொண்டு வருவோம். முடிவிலியிலிருந்து ஓர் அலகு திணிவை இதுல மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரக்குள்ள வேலை செய்யப்படும். சோ வேலை அதிகரிச்சுட்டு வரும். வேலை செய்யப்படும். பிறகு மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்.
பிறகு மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் கொண்டு போகக்குள்ள நம்ம மேலதிகமா வேலை செய்ய தேவையில்லை. அப்ப ஈர்ப்பு அழுத்தம் மாறாம இருக்கு. இதான் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். ஒரு ஒரு கோலத்துல மையத்திலிருந்து முடிவெளி வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் இவ்வாறு வந்து சேரும். ஓகே, இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்கிறதால இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்தது நாம திண்ம கோணத்தை பத்தி ஆராய போறோம். ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரியா? ஓகே, பாருங்க. முடிவெளியில இருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறலை பார்த்துட்டோம். இதுல பாத்தீங்களா இருந்தால் எந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை பத்தி கேட்டாலும் நீங்க அந்த புள்ளிக்குரிய ஈர்ப்பு அழுத்தத்தை யோசிக்கக்குள்ள முடிவெளியிலிருந்து கொண்டு வர மாதிரி தான் யோசிக்கணும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஈர்ப்பு அழுத்தத்தை கேட்டா முடிவெளியிலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். அப்படித்தான் ஈர்ப்பு அழுத்தம் யோசிக்கப்படணும். அதே மாதிரி ஈர்ப்பு புல வலிமைங்கிறது விசையோட தொடர்புடைய ஒரு விடயம் இல்லையா? ஒரு அலகு திணிவின் மீது தொழிற்படுற விசையை குறிக்கும். ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது ஒரு அலகு திணிவுல செய்யப்பட்ட வேலையை குறிக்கக்கூடியதா இருக்கு. ரெண்டுமே வேறுபட்ட விடயங்கள். ஓகே, இப்ப நீங்க கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இதை பத்தி ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஓர் அலகு திணிவை, இது சம்பந்தமா ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஓர் அலகு திணிவை ஓர் அலகு திணிவை ஓர் அலகு திணிவை முடிவிலியில் இருந்து ஓர் அலகு திணிவை முடிவிலியில் இருந்து கோளத்தின் மேற்பரப்பு வரை கொண்டு வருவதற்கு ஈர்ப்பு புலம் வேலை செய்வதால், முடிவெளியிலிருந்து ஓர் அலகு திணிவை மேற்பரப்பு வரை, கோளத்தின் மேற்பரப்பு வரை கொண்டு வருவதற்கு ஈர்ப்பு புலம் வேலை செய்வதால் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிப்பதுடன் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிப்பதுடன் கோளத்தின் உட்பகுதியில் ஈர்ப்பு புல வலிமை பூஜ்ஜியமாக இருப்பதால் கோளத்தின் உட்பகுதியில் ஈர்ப்பு புல வலிமை பூஜ்ஜியமாக இருப்பதால் மேற்பரப்பிலிருந்து
மையம் வரை கொண்டு வருவதற்கு ஈர்ப்புப்புல வலிமை பூஜ்ஜியமாக இருப்பதால் மேற்பரப்பிலிருந்து மையம் வரை கொண்டு வருவதற்கு வேலை செய்யப்படாது. மேற்பரப்பிலிருந்து மையம் வரை கொண்டு வருவதற்கு வேலை செய்யப்படாது. எனவே வேலை செய்யப்படாது. எனவே மேற்பரப்பிலிருந்து மையம் வரை ஈர்ப்பு அழுத்தம் மாறாது. மேற்பரப்பிலிருந்து மையம் வரை ஈர்ப்பு அழுத்தம் மாறாது. சரி, ஓகே. இப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. மேற்பரப்பிலிருந்து மையம் வரை ஈர்ப்பு அழுத்தம் மாறாது. நான் போன கிளாஸ்ல கிராஃப் கீறி இருக்கேன் இல்லையா? வேற எதுவும் தேவைன்னா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. Right? 100 கிலோகிராம் திணிவுடைய 100 கிலோகிராம் திணிவுடைய 100 கிலோகிராம் திணிவுடைய ஒரு சீரான பொற்கோளமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. 100 கிலோகிராம் திணிவுடைய சீரான பொற்கோளமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. Right? OABCD எழுதிக் கொள்ளுங்க. சீரான பொற்கோளமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. OABCD ஆகிய புள்ளிகளில் ஈர்ப்பு அழுத்தத்தின் பருமனை காண்க. ஈர்ப்பு அழுத்தத்தின் பருமனை காண்க. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. மையத்திலிருந்து ABCDங்கிற புள்ளிகள், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது 2 மீட்டர், இது 3 மீட்டர். மேற்பரப்பிலிருந்து இது 3 மீட்டர். சரியான? இந்த புள்ளிகள்ல ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிங்க. இலகுவான ஒரு கேள்வி. வேகமா செய்யுங்க. இதுல நீங்க ஜீனது பருமனை நீங்க
6 தர 10 சய 11 எடுத்துக்கொள்ளுங்களா ஜீனல் பருமனை 6 தர 10 சய 11 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் போன கிளாஸ்ல சொல்லி இருக்கிறேன், ஒரு கோலத்தை பொறுத்த வரையில ஒரு கோலத்துக்கு வெளியில இருக்கிற யாதேனும் ஒரு புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் கேட்டால் அந்த டைம்ல நீங்க அந்த கோலத்தை மையத்தில் இருக்கிற புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கலாம். ஒரு கோலத்துக்கு வெளியில ஈர்ப்பு அழுத்தம் கேட்டா நீங்க அந்த கோலத்தை எப்படி யோசிக்கலாம்? மையத்துல வைக்கப்பட்ட ஒரு புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கலாம். எனவே ஒரு புள்ளி திணிவுட ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாடை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்ய முடியும். கிளாஸ்ல சொன்ன விடையே. ஓகே, பாருங்க. முதலாவது நான் ஈர்ப்பு அழுத்தத்தை இந்த பிங்கிற புள்ளிக்கு கண்டுபிடிக்க போறேன். பிங்கிற புள்ளிக்கு ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிக்க சாரி நெக்ஸ்ட்டுக்கு நான் சிங்கிற புள்ளிக்கு கண்டுபிடிக்கிறேன்னா சிங்கிற புள்ளிக்கு ஈர்ப்பு அழுத்தத்தை காண போறேன். சி. எனவே இந்த சிங்கிற புள்ளி இந்த கோலத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியாக இருப்பதனால் இந்த சிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை காண்பதற்கு ஈர்ப்பு அழுத்தத்துக்கான பொது சமன்பாடை நாம பயன்படுத்தலாம். மைனஸ் ஜிஎம் இன்கு ஆறுங்கிற பொது சமன்பாடை பயன்படுத்தலாம். இதுல இந்த சிங்கிற புள்ளிக்குரிய தூரத்தை எடுத்தமா இருந்தால் இந்த கோலத்தில மையத்திலிருந்து இந்த சிங்கிற புள்ளிக்கான தூரத்தை தான் இந்த ஆர் வார இடத்துல நாம போடணும். அதாவது நாம இந்த பொற்கோலத்தை மையத்துல வைக்கப்பட்ட ஒரு புள்ளி திணிவு மாதிரி யோசிப்போம். யோசித்தால் இந்த திணிவிலிருந்து சிங்கிற புள்ளிக்கான தூரம் தான் ஆறாக இருக்கணும். இந்த பொற்கோலத்திட திணிவு தான் இந்த எம் ஆக இருக்கணும். ஆகவே பாருங்க, சிங்கிற புள்ளியில அழுத்தம் மைனஸ் ஜி வார இடத்துல 6 தர 10 சய 11 திணிவு வார இடத்துல இந்த பொற்கோலத்துல திணிவு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 100 கிலோகிராம். அப்ப 100. ஆறு வார இடத்துல இந்த பொற்கோலத்தை மையத்தில் இருக்கிற புள்ளி திணிவு மாதிரி யோசித்தால் இந்த சிங்கிற புள்ளிக்கான தூரம் என்ன வரும்? இவ்வளவு 2 மீட்டர், இவ்வளவு 2 மீட்டர். அப்ப மையத்திலிருந்து சிக்கான தூரம் 4 மீட்டர். அப்ப ஆறு வார இடத்துல 4 மீட்டரை போடணும். போட்டால் பாருங்க, இதை சுருக்கமா இருந்தால் 150, அதாவது 15 தர 10 சய 10 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 12 வரும். சுருக்கல்ல பிள்ளை இருந்தா சொல்லிக் கொள்ளுங்க. ஜி வார இடத்துல 6 தர 10 சய 11, திணிவு வார இடத்துல 100 கிலோகிராம், ஆறு வார இடத்துல மையத்தில் இருந்தான தூரம் 4 மீட்டர் போட்டமா இருந்தால் சரி 15 தர 10 சய 10 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 12 வந்து சேரும். ஓகே, இப்ப நாம சிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுட்டோம். அதே மாதிரி இந்த டிங்கிற புள்ளியை இருக்கும். டிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த டிங்கிற புள்ளி எடுத்தால்
இதுவும் மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு நாம யோசிக்கணும். நம்ம கண்டுட்டோம் இந்த கோலத்திட ஆரை எவ்வளவு, இந்த கோலத்திட ஆரை எவ்வளவு, இவ்வளவு 2 மீட்டர். அப்ப கோலத்திட ஆரை என்ன, 2 மீட்டர். எனவே மையத்திலிருந்து இந்த டிங்கிற புள்ளிக்கான தூரம் இது 2 மீட்டர், இது 3 மீட்டர். அப்ப மொத்தம் 5 மீட்டர். ஆகவே ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாடு -gm/r. g வார இடத்துல 6 தர 10^11. திணிவு வார இடத்துல பொற்கோளத்துல திணிவு 100 கிலோகிராம், 100 கிலோகிராம். ரைட். அடுத்தது ஆர், மையத்திலிருந்து இந்த டிங்கிற புள்ளிக்கான தூரம் எவ்வளவு வரும், இது 2 மீட்டர், இது 3 மீட்டர். அப்ப 5 மீட்டர் வரும். 5. சுருக்கமா இருந்தால் என்ன வரும், -12 தர 10^10 ஜூல் கிலோகிராம் -12 வரும். நீங்க பாத்தீங்களா இருந்தால் ஈர்ப்பு அழுத்தத்தை பொறுத்த வரையில நம்ம திசையெல்லாம் யோசிக்கிறோம். இங்கால பக்கம் யோசிக்கிறியா இல்லை என்றால் அது ஒரு எண்ணிக்கணியம். எனவே மையத்திலிருந்து தூரத்தை மட்டும் பாருங்க. இது மையத்திலிருந்து 5 மீட்டர் தூரம். அப்ப தூரம் மாற எடுத்து 5 போடுறோம். அழுத்தம் -12 தர 10^10 ஜூல் கிலோகிராம் -12 வரும். அடுத்து நாம பிங்கிற புள்ளியை பார்ப்போம். பிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் இதே ஐடியா தான். நாம் சொல்லிட்டோம் கோளத்திட மேற்பரப்பு வெளியிலேயெல்லாம் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாட்டுக்கு நம்ம புள்ளி திணிவுக்குரிய சமன்பாடை பயன்படுத்தலாம். எனவே -gm/r பயன்படுத்தினால் பிங்கிற புள்ளியில் அழுத்தம், மையத்திலிருந்து பிங்கிற புள்ளிக்கான தூரம் என்ன, 2 மீட்டர். அப்ப -6 தர 10^11 திணிவு 100 கிலோகிராம், தூரம் 2 மீட்டர். அப்ப சுருக்கமா இருந்தால் என்ன வரும், -3 தர 10^10 ஜூல் கிலோகிராம் -12 வரும். -3 தர 10^9 ஜூல் கிலோகிராம் -12 வரும். சரியா? இதுதான் பிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம். இப்ப சொல்லுங்க, பிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் -3 தர 10^9 என்றால் ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் என்ன? அதைத்தான் நாம சொன்னோம். ஏங்கிற புள்ளியில இருக்கிற, அதாவது ஒரு பொற்கோளத்தில உட்பகுதிக்குள்ள இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம் எதுக்கு சமனா இருக்கு, அதுல மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்துக்கு சமம். ஆகவே ஏயில இருக்கிற ஈர்ப்பு அழுத்தமும் பியில இருக்கிற ஈர்ப்பு அழுத்தமும் அதே போல மையத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம் இது மூணுமே சமனாகத்தான் இருக்கு. அதாவது -3 தர 10^9 ஜூல் கிலோகிராம் -1 ஆகத்தான் இருக்கு. மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யாது, மாற்றம் அடையாது. சோ -3 தர 10^9 தான். ரைட். ஓகே, இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த விடயம் கவனிங்க. நாம வந்துட்டு ஹைட்ரோ படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி நியூட்டன் இயக்க விதிகள் படிச்சிருக்கிறோம். இந்த 2 விடயத்தையும் நம்ம உண்மையில அப்படியே பார்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப நாம ஈர்ப்பு புலமும் இன்னும் ஒரு சிறிய பகுதி மாத்திரம் தான் இருக்குது. அதோட ஈர்ப்பு புலமும் முடிவடையும். சோ நீங்க யோசிக்க தேவையில்ல, நாம இந்த பாடங்கள்ல எல்லாம் எவ்வளவுதான் படிச்சிருக்கிறோம், இவ்வளவோட முடிச்சிடுவோமா? நல்லா விளையாடி கொள்ளுங்க. நான் ஏதாச்சும் ஒரு பாடத்தை உங்களுக்கு படிப்பிச்சேன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வேன்னா அதோட தொடர்புடைய பெரும்பாலான கேள்விகளை செய்வேன். ரைட். நாம உதாரணமா ஹைட்ரோ எடுத்த மாதிரி இருந்தா ஹைட்ரோ படிப்பிக்கக்குள்ள நாம சில கேள்விகள் செய்திருக்கிறோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு டியூட் தந்திருக்கிறேன் இல்லையா? நிறைய கேள்விகளை கொண்ட, நல்ல கடினமான கேள்விகளை கொண்ட ஒரு டியூட் இருக்குது. அப்ப அந்த டியூட்ல இருக்கிற கேள்விகளை நாம என்ன செய்வோம்னால் செய்வோம். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அதை ஏதோ ஒரு வகையில செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் ஒன்று நான் அதை யூடியூப்ல அப்லோட் பண்ற ஒரு வேலையை செய்வேன். அல்லது நாம் என்ன செய்வோம்னா அதுக்குன்னு ஒரு கிளாஸை போட்டாச்சும் என்ன செய்யலாம், இந்த மெக்கானிக்ஸ்ல வரக்கூடிய ஹைட்ரோவுக்குரிய கேள்விகள், நியூட்டன்ஸ் லோவோட தொடர்புடைய கேள்விகள் சொல்லி அதுக்குரிய கேள்விகளை பார்க்கலாம். எப்படியோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எந்த பகுதி படிப்பிக்கிறேனோ அந்த பகுதிக்குரிய கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன், பெரும்பாலான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாம அந்தந்த காலப்பகுதிக்குள்ளே படிச்சு முடிப்போம். சோ நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஹைட்ரோவோட ஐடியா வரல யோசிக்க வேணாம். நான் கேள்விகளை செய்து காட்டின உடனே உதாரணமா நான் எப்படி யோசித்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் வச்சு என்ன செய்யலாம் யோசித்திருக்கிறேன்.
ஹைட்ரோவுல ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து அதுல நாம கேள்வி செய்யறோம். உதாரணமா அடர்த்தி சம்பந்தமான ஒரு பாட்டுன்னா அதோட தொடர்புடைய கேள்விகள் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த டியூப்ல. அந்த கேள்விகளை செலக்ட் பண்ணி அந்த கேள்விகளை கொண்ட ஒரு வீடியோ தொகுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அமுக்கத்தோட தொடர்புடையது, அமுக்கத்தோட தொடர்புடைய முக்கியமான கேள்விகளை செலக்ட் பண்ணி அதை ஒரு கிளாஸ் மாதிரி விளங்கப்படுத்தி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு பாட்டா உடைச்சு நாம என்ன செய்யலாம்டா இன்ஷால்லா அந்த கேள்விகளை வீடியோவா செய்து அப்லோட் பண்ணலாம். அல்லது அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையா, இந்த ஈர்ப்பு புல முடிய அல்லது இந்த உந்த முடிய அல்லது உந்தத்தோட சேர்த்து சுழற்சி இயக்க முடிய இன்ஷால்லா நாம என்ன செய்வோம்னா அந்த கேள்விகளை செய்யறதுக்காக ஒரு கிளாஸ் இருக்கும். எப்படியோ நீங்க பயப்பட தேவையில்ல, உங்களுக்குரிய கேள்விகள் வந்து செய்யப்படும். ஏன்னா பொதுவா வந்துட்டு அப்படி செய்யறது வந்துட்டு மிக குறைவு. உங்களுக்கு தெரியும், கேள்விகளை மிக குறைவா செய்துட்டு பேப்பர் கிளாஸ்ல கடைசி கட்டத்துல, அதாவது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஆற டைம்ல நம்ம பேப்பர் கிளாஸ்ல படிப்பிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்கொண்ட கொடுத்து என்ன செய்யறா மிச்ச காலம் அவ்வளவு வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணாம வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சோ அப்படியான விடயங்களை நீங்க யோசிக்க தேவை. நாம என்ன செய்வோம்னா அந்த பாடம் படிப்பிக்கக்குள்ளேயே பெரும்பாலும் கேள்விகளை செய்வோம். இல்லையா அது முடிஞ்சா கூட அதுக்குரிய டைம் ஒன்று எடுத்து செஞ்சிடுவோம், அந்த கேள்விகளை செய்து முடிப்போம். நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்ப இதான் இந்த ஈர்ப்பு குலத்துல நாம் இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். உங்களுக்குரிய ஈர்ப்பு குல டியூட் இருக்குதானே, அந்த ஈர்ப்பு குல டியூட்டை வச்சு நாம் என்ன செய்வோம்னா ஈர்ப்பு குலத்தோட தொடர்புடைய கேள்விகள் எல்லாம் செய்வோம். அந்த கேள்வியை நாம் செய்யும் போது ஈர்ப்பு குலத்துக்குரிய அந்த கேள்விகளை நாம இன்ஷால்லா செய்யக்குள்ள உங்களுக்கு ஏதும் இதுல சந்தேகம் இல்லை. நீங்க தியரி கிளாஸ் ஒழுங்கா வாராக்களா இருந்தா, ஒழுங்கா படிக்கிறார்களா இருந்தா நம்ம அந்த டியூட் செய்து முடிக்கக்குள்ள இந்த பாடம் உங்களுக்கு இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாடமா மாறும். எந்த பாடமா இருந்தாலும் இந்த ஹைட்ரோவா இருந்தாலும் நீங்க தியரிய ஒழுங்கா படிச்சிருந்தால் சரி, அதை வந்துட்டு அந்தந்த டைம்லயே ஒழுங்கா ப்ராப்பரா கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணி நீங்க படிச்சாங்களா இருந்தால் நாம பேப்பர் செஞ்சு முடிக்கக்குள்ள அந்த பாடம் உங்களுக்கு ஒரு 100% இன்ஷால்லா அல்லது ஒரு 99% இன்ஷால்லா செய்யும் ஒரு இலகுவான ஒரு பாடமாக மாறும். ரைட், நீங்க அதை பத்தி இன்ஷால்லா செய்ய யோசிக்க தேவையில்லை. நான் மெக்கானிக்ஸ்க்குரிய எல்லா விதமான கேள்விகளையும் செய்வோம். அதே மாதிரி இந்த ஈர்ப்பு புலம் முடியக்குள்ளேயே நான் இந்த ஈர்ப்பு புலத்துக்குரிய கேள்விகளையும் செய்து காட்டுவேன். சரியான ஓகே, இப்ப தலைப்பு போடுங்க. அடுத்தது தலைப்புன்னா 2வது போட்டுக்கொள்ளுங்க. 3வதா புள்ளி திணிவுட ஈர்ப்பு அழுத்தத்தை பார்த்துட்டோம். பொற்கோளத்தில ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறலையும் பார்த்துட்டோம். 3வது சீரான திண்ம கோளத்திற்கான கோளத்தின் 3வது போடுங்க. சீரான திண்ம கோளத்தின் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். சீரான திண்ம கோளத்தின் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். சீரான திண்ம கோளத்தின் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். இப்போதைக்கு இதான் ஒரு சீரான திண்ம கோளம் எடுத்துக்கொள்வோம். சோ சீரான திண்ம கோளமா நம்ம யாரை யோசிக்கலாம்னா பூமியை யோசிக்கலாம் இல்லையா? நம்ம பூமியை ஒரு சீரான திண்ம கோளம் போல கற்பனை செய்ய முடியும். இப்படியான ஒரு சீரான திண்ம கோளத்தில மையத்திலிருந்து முடிவெளி வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் எவ்வாறு மாறும்னு பார்க்க போறோம். முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், நாம இதுல ஈர்ப்பு புல வலிமை சம்பந்தமா படிச்ச விடயம், ஈர்ப்பு புல வலிமை சம்பந்தமா படிச்ச விடயத்திற்கால் இந்த கோலத்துக்கு வெளியில ஈர்ப்பு புல வலிமை எடுத்தீங்களா இருந்தால் G ஆனது 1/r வர்க்கத்துக்கு நேர் விகித சமன் படிச்சோம். அதே மாதிரி இந்த கோலத்தில உட்பகுதிக்குள்ள ஈர்ப்பு புல வலிமை இருக்குதா இல்லையா? ஈர்ப்பு புல வலிமை இருக்குது. இவ்வாறு இந்த கோலத்தில உட்பகுதிக்குள்ள இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை எடுத்தீங்கன்னா மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை தூரத்துக்கு நேர் விகித சமம் இல்லையா? மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை தூரத்துக்கு நேர் விகித சமனா இருக்கும். மேற்பரப்புல இருந்து முடிவெளி வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை தூரத்தில வர்க்கத்துக்கு நேர்மாறாக இருக்கு. இதுக்குரிய கிராஃப்ல நாம படிச்சிருக்கோம். அந்த வகையில பாருங்க, இப்ப நாம ஈர்ப்பு புல வலிமை ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறலை வரைய போறோம். எப்பயுமே நம்ம சொல்லிட்டோம்,
ஈர்ப்பு அழுத்தத்தை பத்தி நாம யோசிக்கணும்னால் எங்கிருந்து நாம யோசிக்க ஆரம்பிக்கணும்? ஈர்ப்பு அழுத்தத்தை நாம யோசிக்கிறோம்னா எங்கிருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும்? முடிவெளியிலிருந்து யோசிக்கணும் இல்லையா? அந்த வகையில நான் முடிவெளியிலிருந்து ஓர் அலகு திணிவை முடிவெளியில இருந்து ஓர் அலகு திணிவை படிப்படியா இங்க கொண்டு வர போறேன். அப்படி கொண்டு வரக்குள்ள செய்யப்பட்ட வேலைதான் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறலா அமையும். ஆகவே பாருங்க, முதலாவது முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் என்ன? 0. முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் 0. சோ இங்க முடிவெளியில இருந்து 1 கிலோகிராம் திணிவை ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வர போறோம். ரைட்? சோ ஈர்ப்பு புலத்துக்குள்ள நாம இப்படி கொண்டு வரும் போது, முடிவெளியிலிருந்து இப்படி ஈர்ப்பு புலத்துக்குள்ள 1 கிலோகிராம் திணிவை நாம கொண்டு வரும் போது, இந்த 1 கிலோகிராம் திணிவை இந்த ஈர்ப்பு புலத்துக்கு இந்த திண்மக்கோளம் என்ன செய்ய போகுது? கவரக்கூடியதா இருக்கு. ஆகவே இந்த 1 கிலோகிராம் திணிவை இந்த திண்மக்கோளம் கவருவதனால் இங்கு வேலை செய்வது அல்லது வேலையை செய்விப்பது இந்த திண்மக்கோளத்தின் ஈர்ப்பு புலமா இருக்கு. ஆகவே நான் படிச்சிருக்கிறோம், ஈர்ப்பு புலம் வேலை செய்தால் அந்த ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல வரும். அந்த வகையில பாருங்க, முடிவெளியில இருந்து இந்த திணிவை இப்படியே கொண்டு வர, அப்ப ஈர்ப்பு அழுத்தம் 0 படிப்படியா அதிகரிச்சுட்டு வரும். ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யும்? முடிவெளியிலிருந்து நாம கொண்டு வரக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் படிப்படியா அதிகரிச்சு கொண்டு வரும். இப்படி நாம முடிவெளியிலிருந்து இந்த திணிவை இந்த கோளத்திட மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா இருந்தால் ஈர்ப்பு அழுத்தம் இவ்வாறு படிப்படியா அதிகரிச்சு கொண்டு வரும். மைனஸ்ல அதிகரிக்கும் இல்லையா? மைனஸ்ல அதிகரிக்கும் ஈர்ப்பு புலம் வேலை செய்யறதால. அப்படியே அதிகரிச்சுட்டு மேற்பரப்புக்கு வந்துட்டோம். இப்ப மேற்பரப்புல நாம நிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த முடிவிலிருந்து இருந்து மேற்பரப்பு வரைக்கும் இங்க ஈர்ப்பு புலம் அதிகரிச்சு, ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் நாம 1 கிலோகிராம் திணிவை கொண்டு செல்லும் போது இங்க வேலை செய்யப்படுமா செய்யப்படாதா? முடிவெளியிலிருந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டோம், வேலை செய்யப்பட்டது. இப்ப இந்த கேள்வி என்னென்றால், மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் 1 கிலோகிராம் திணிவை அசைக்கிறதா கற்பனை செய்தால் இந்த காலப்பகுதியில வேலை செய்யப்படுமா செய்யப்படாதா? என்ன செய்யப்படும்? வேலையானது மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் கொண்டு வரும் போது வேலை செய்யப்படும். ஏன் செய்யப்படும்? நாம தான் சொல்லிட்டோமே, ஒரு திண்ம கோளத்துல உட்பகுதிக்குள்ள என்ன இருக்க போகுது? ஈர்ப்பு புல வலிமை இருக்கும். ஈர்ப்பு புல வலிமைங்கிறது ஓர் அலகு திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசையை குறிக்கும். ஆகவே இந்த பிரதேசத்துக்குள்ள ஈர்ப்பு விசை இருப்பதனால், ஈர்ப்பு புலக்கோடுகள் இருப்பதனால், விசை இங்க இருப்பதனால் அல்லது ஈர்ப்பு புலக்கோடுகள் இருப்பதனால் மேற்பரப்பிலிருந்து நீங்க மையம் வரைக்கும் வரும்போது வேலை செய்யப்படத்தான் செய்யும். ஆகவே பாருங்க, மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் நாம கொண்டு வரக்குள்ளையும் வேலை செய்யப்படுவதால் முடிவெளியிலிருந்து இப்படியே நாம கொண்டு வரக்குள்ள தொடர்ந்து ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கணும். ஆனால் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பொருள திணிவு, இந்த சீரான பொற்கோளத்தில திணிவு, சீரான திண்ம கோளத்தில திணிவு எம் ஆகவும் இந்த கோளத்திட ஆரை கேபிட்டல் ஆர் ஆகவும் இருந்தால் மேற்பரப்புல ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இங்கு ஆரா இருக்கு இல்லையா? மேற்பரப்புல ஈர்ப்பு அழுத்தம் எப்படி இருக்கின்றால் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இங்கு ஆர். அதாவது ஒரு புள்ளி திணிவை மையத்துல வைத்தால் ஆர் தூரத்துல என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் இந்த மேற்பரப்புல இருக்கு. இப்ப நம்ம மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் வரும்போது இங்க வேலை செய்யப்படுறதால, அதாவது விசை இருக்குது, அப்ப வேலை செய்யப்படுறதால இதுல இருந்து இது வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் அந்த ஈர்ப்பு அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில தான் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. ஈர்ப்பு அழுத்தத்தை எடுத்தீங்களா இருந்தால் அந்த ஈர்ப்பு அழுத்தம் இப்படியான ஒரு வரையீடு அடிப்படையில தான் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. சரியான? எப்படி அதிகரிக்காது என்றால் இதே வடிவத்துல இந்த ஈர்ப்பு அழுத்தம் இந்த பக்கம் அதிகரிக்காது,
இது மாறி வளையக்கூடிய அமைப்புலதான் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்குரிய காரணத்தை ரொம்ப டீப்பாவெல்லாம் சொல்லல, மேலோட்டமா சொல்றேன். அதாவது செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமா சொல்றேன், 7 மாறுந்தா விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி இல்லையா இப்படி வரும்ங்கிறத மனதுல பதிச்சு கொள்ளுங்க. சரி, 7 மாறுந்தா விளங்கிக் கொள்ளுங்க, அல்லது இப்படி வரும்ங்கிறத மனதுல பதிச்சு கொள்ளுங்க. இதே மாதிரியான கிராஃப்களை நீங்க மின்புலத்துல படிக்கக்குள்ள அதுக்கு பின்னுக்கு இந்த இப்படியான கிராஃப்களை கீறதுக்கான இலகுவான வழியை பார்க்கலாம். சரியான, அதாவது பாருங்க, செய்யப்பட்ட வேலைங்கிறது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைஞ்ச தூரம். இதான் சமன்பாடு. எனவே விசை பெரியதா இருந்தால் செய்யப்பட்ட வேலையும் எப்படி வரும்? பெரியதா வரும். விசை சிறியதா இருந்தால் செய்யப்பட்ட வேலையும் சிறியதா வரும். இல்லையா? நல்லா பாருங்க, நாம படிச்சிருக்கிறோம் ஈர்ப்பு புல வலிமைக்கான மாறல். ஒரு திண்ம கோளத்துல மையத்திலிருந்து முடிவிலி வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமைக்கான மாறல் எடுத்தால் சரியா மையத்திலிருந்து அதுல மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை சீராக அதிகரிக்கும். மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமையில பருமன் சீராக அதிகரிக்கும். மேற்பரப்பிலிருந்து முடிவெளி வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை தூரத்தோட நேர்மாறாக குறைவடையும். இப்படிதான் படிச்சிருக்கிறோம். இதான் ஈர்ப்பு புல வலிமைக்கான மாறல். இல்லையா? ஆகவே நம்ம முடிவெளியில இருந்து 1 கிலோகிராம் திணிவை இதுவரைக்கும் கொண்டு வரக்குள்ள, முடிவெளியில இருந்து நாம 1 கிலோகிராம் திணிவை மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரும் போது நாம கொண்டு வர இதை இந்த பக்கம் கொண்டு வர இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை, அதாவது விசை என்ன செஞ்சுட்டு வருவது? அதிகரிச்சு கொண்டு வரும். முடிவெளியிலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரும் போது ஈர்ப்பு புல வலிமை, அதாவது விசையானது அதிகரிச்சு கொண்டு வருவது. எனவே விசை அதிகரிச்சு கொண்டு வருவது, நாம அசைக்கின்ற தூரமும் அதிகரிக்கிறதால ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிச்சுட்டு வந்துச்சு. விசையும் அதிகரிக்குது, நாம அசைக்கின்ற இடப்பெயர்ச்சியும் அதிகரிக்கிறதால செய்யப்பட்ட வேலை என்ன செஞ்சுட்டு வரும்? அதிகரிச்சு கொண்டு வரும். இப்படி அதிகரிச்சு கொண்டு வரும். ஆனால் இந்த மேற்பரப்புல இருந்து மையத்துக்கு நாம கொண்டு வரும் போது பாருங்க, ஈர்ப்பு புல வலிமையில பருமன் என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு வரும். ஈர்ப்பு புல வலிமையில பருமன் என்ன செய்யுது? மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமையில பருமன் குறைவடையும். சோ ஈர்ப்பு புல வலிமையில பருமன் மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் குறைவடைந்தால் அந்த காலப்பகுதியில செய்யப்பட்ட வேலை, அதாவது விசை குறைவடைகிறதால செய்யப்பட்ட வேலையில பருமன் என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சிட்டு போகும். அதாவது செய்யப்பட்ட வேலையில பருமன் குறைவடைந்துட்டு போகும். ஆகவே இதுவரைக்கும் செய்யப்பட்ட வேலை இவ்வாறு அதிகரிச்சு கொண்டு வந்தால் இந்த பக்கம் அசைக்கக்குள்ள செய்யப்படுற வேலையில பருமன் அளவு குறைவடைந்து கொண்டு போறதால மொத்தமா செய்யப்பட்ட வேலை எடுத்தீங்களா இருந்தால் மொத்தமா செய்யப்பட்ட வேலை போக போக குறைவாகத்தான் அதிகரிக்கும். போக போக மொத்தமா செய்யப்பட்ட வேலை, அதாவது முடிவெளியிலிருந்து மையம் வரைக்கும் கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை எடுத்தீங்கன்னா போக போக குறைவாகத்தான் அதிகரிச்சு கொண்டு வரும். எனவேதான் இந்த கால பகுதியில இப்படியான ஒரு வளைவி வரும். அதாவது முடிவெளியிலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் கொண்டு வரக்குள்ள அங்க விசையும் அதிகரிக்குது, தூரமும் அதிகரிக்கிறதால செய்யப்பட்ட வேலை நல்லா அதிகரிக்குது. நல்லா பாருங்க, அந்த பருமன் நல்லா அதிகரிச்சுட்டு வரும். மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் நம்ம அசைக்கக்குள்ள ஈர்ப்பு புல வலிமையோட பருமன் குறைவடைகிறதால மொத்தமா செய்யப்பட்ட வேலை கொஞ்சமாகத்தான் அதிகரிக்கும். எனவேதான் இதுல வலை இவ்வாறான ஒரு அமைப்புல வந்து சேருது. ரைட்? ஓகே, எனிவே உங்களால 7 மாதம் தான் நான் சொன்ன விடயத்தை உங்களால கெச் பண்ண 7 மாதம் தான் கெச் பண்ணி கொள்ளுங்க. அல்லது அட்லீஸ்ட் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா முடிவெளியிலிருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் இப்படியான ஒரு வடிவுல தான் வருங்கிறத மனதுல பதிச்சு கொள்ளுங்க. மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும், ஆனா குறைவாக அதிகரிக்கும்ங்கிறத மனதுல பதிச்சு கொள்ளுங்க. இதே மாதிரி தான் மையத்திலிருந்து இந்த பக்கம் நாம யோசித்தால், அதாவது இங்கால பக்கம் யோசிப்போமே, முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் என்ன? 0. முடிவெளியில ஈர்ப்பு அழுத்தம் 0. முடிவெளியிலிருந்து இந்த மேற்பரப்புக்கு கொண்டு வர இதுவரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்க போகுது, மைனஸ்ல அதிகரிக்கும். முடிவெளியிலிருந்து இதுவரைக்கும் ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல அதிகரிக்கும்.
பிறகு இந்த மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் போகக்குள்ளேயும் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும், ஆனா குறைவாக அதிகரிக்கும். இதான் மொத்தமா ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறும். ரைட், நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. திண்ம கோலத்தை கீறுங்க, ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் வரைங்க. இப்படியான ஒரு வரையில வரும். சரியா? மேற்பரப்புல ஈர்ப்பு அழுத்தம் -gm/r ஆக இருக்குமா? உங்களுக்கு தெரியும், மேற்பரப்புல சரி அல்லது மேற்பரப்புக்கு வெளியில இருக்கிற அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு, மேற்பரப்புல சரி மேற்பரப்புக்கு வெளியில இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு நம்ம புள்ளி திரிவுக்குரிய சமன்பாடை பயன்படுத்தலாம். எனவே மேற்பரப்புல அழுத்தம் -gm/r. ஆனா திண்ம கோலத்துல உட்பகுதிக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளோட சிலபஸ்ல இல்ல. நீங்க அதுல என்ன செய்ய தேவை, அலட்டி கொள்ள தேவை. அதனாலதான் நான் சிம்பிளா என்ன சொன்னேன்னா, மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்குமான இந்த கிராஃபை இப்படி ஞாபகத்துல வச்சு கொடுங்க, மனதுல பதிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். ஐடியா என்னங்கிறதையும் சொன்னேன். அது விளங்குறவங்களுக்கு கஷ்டமா, அட்லீஸ்ட் இப்படித்தான் வருங்கிறத பாடமாக்கியாக்கி வச்சு கொடுங்க. மின்புலத்துல நாம படிப்போமா? மின்புலத்துல இந்த மாதிரி கிராஃபுக்குறதுக்கான இலகுவான வழியை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஓகே, இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. இதோட ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய இந்த பகுதி நாம முடிவடைய செய்யறோம். இப்ப தலைப்பு போடுங்க. கப்பல் வேகம். தலைப்பு போடுங்க, கப்பல் வேகம். கப்பல் வேகம். விங்கிறதுக்காக குறிப்போமா? வி ஸ்மால் இ போடுங்க. கப்பல் வேகம், எஸ்கேப் வெலோசிட்டி, பிராக்கெட்ல VE ன்னு போட்டுக் கொள்ளுங்க. இதான் இதுல சிம்போலிக்கா நாம சொல்ல போற விடயம். ஓகே, கவனிங்க. ரொம்ப இலகுவான ஒரு பகுதி தான் இந்த கப்பல் வேகம்ங்கிறது. ரொம்ப இலகுவான ஒரு விடயம். இங்க நம்ம கப்பல் வேகம்ங்கிற இந்த பெயர்லேயே, இந்த எஸ்கேப் வெலோசிட்டி அப்படிங்கிற இந்த பெயர்லேயே இந்த வேகம் என்னங்கிறதுக்குரிய விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பெயர்லேயே இருக்கு. இந்த பெயர்லேயே கப்பல் வேகம் தான் என்னங்கிறது இருக்கு. சோ கப்பல் வேகம் என்ன அறிக்கிறது? பேரை வச்சு சொல்றதா இருந்தா தப்பிக்கிற வேகம். ஒரு இடத்திலிருந்து தப்பிக்கணுமா இருந்தால், ஒரு இடத்திலிருந்து வெளியேறும் எஸ்கேப் ஆகணுமா இருந்தால், அந்த எஸ்கேப் ஆகிறதுக்குரிய வேகத்தை தான் நாம கப்பல் வேகம் என்று சொல்ல போறோம். ஒரு இடத்திலிருந்து தப்பி போறதுக்கான வேகம் தான்
கப்பல் வேகம். சரி, எங்க இருந்து தப்பி போறது? எங்க இருந்து நாம தப்பி போறோம்? அதாவது பாத்தீங்கன்னா இங்க கப்பல் வேகத்தை எங்க இருந்து தப்பி போறோம்னு சொல்ல போறாங்கன்னா ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருந்து தப்பி போறது. ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருந்து ஒரு பொருள் தப்பி போறதுக்குரிய வேகம்தான் கப்பல் வேகமாக இருக்கு. அதாவது என்னன்னா உதாரணமா இந்த மார்க்கர் எடுத்து இந்த மார்க்கரை நான் உதாரணத்துக்கு இப்படி எறிகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி எறிஞ்சா கொஞ்சம் தூரம் மேலுக்கு போயிட்டு என்ன செய்யுது, திருப்பி கீழுக்கு வருது. இப்ப நான் இந்த மார்க்கர் என்ன செய்ய போறேன்னா ஓங்கி எறிய போறேன். ஒரு கற்பனைக்கு நான் இந்த மார்க்கர் என்ன செய்ய போறேன்னா ஓங்கி எறிய போறேன். நான் இப்ப இந்த மார்க்கரை ஓங்கி எறிகிறேன். எறிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க போறீங்க, ரைட்? நான் இப்ப மார்க்கரை ஓங்கி எறிகிறேன், ரைட்? இப்படி ஓங்கி எறிஞ்சிட்டு எறிஞ்ச உடனே நீங்க எப்படி பாக்குறீங்க? மார்க்கரை பார்த்துட்டு இருக்கீங்க. போன மார்க்கர் திருப்பி வரவே இல்லை. மிச்ச நேரமா பாக்குறீங்க மார்க்கர் வரும்னு, ஆனா வரவே இல்லை. அதாவது என்ன நடந்துச்சுன்னா நான் இந்த மார்க்கரை ஓங்கி எறிஞ்சேன். என்ன பவருக்கு நான் இந்த மார்க்கரை ஓங்கி எறிஞ்ச உடனே இந்த மார்க்கர் ஈர்ப்பு புலத்தை தாண்டி போயிடுச்சு. இந்த பூமியில ஈர்ப்பு புலத்தை தாண்டி என்ன செஞ்சிட்டு நான் எறிஞ்ச மார்க்கர் போயிடுச்சு. அதனால இந்த மார்க்கர் என்ன செய்யல, இந்த பூமிக்கு திரும்பி வரல. இப்ப இந்த மார்க்கரை நான் இந்த பூமியில ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரி எரிஞ்ச வேகம் இருக்குத்தானே, இந்த மார்க்கரை நான் எரிஞ்சேன். அது எப்படி எரிஞ்சேன்? ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரி எரிஞ்சேன். அப்படி ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரி நான் எரிஞ்ச அந்த இழிவு வேகம் தான் ஈர்ப்பு புலத்தை தாண்டுவதற்காக நான் எரிகின்ற இழிவு வேகம், ஆக குறைஞ்ச வேகம் தான் கப்பல் வேகம் என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு எடுத்துமே ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நான் எரிஞ்சா இது ஈர்ப்பு புலத்தை தாண்டும். அப்ப அதை விட கூடிய வேகத்துல இருந்தா நிச்சயமா என்ன செய்யும், ஈர்ப்பு புலத்தை தாண்டும். அப்ப ஈர்ப்பு புலத்தை தாண்டுவதற்கான ஆக குறைஞ்ச மினிமம் என்ன வேகத்துல நாம எரியணுமோ அந்த வேகத்தை தான் நாம என்ன சொல்ல போறோம், கப்பல் வேகம் அப்படின்னு சொல்ல போறோம். விளங்குதா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒரு கப்பல் வேகம் என்னங்கிறத விளங்கிக் கொள்ளணுமா இருந்தா ஒரு மார்க்கர் எடுத்து ஒரு பொருள் எடுத்து என்ன செய்யும், மேலுக்கு எரியும். நீங்க எரிஞ்ச பொருள் திருப்பி கீழுக்கு வரலன்னா நீங்க எரிஞ்ச வேகம் கப்பல் வேகமா இருக்கும் அல்லது கப்பல் வேகத்தை விட பெருசா இருக்கும். சரியான? இப்ப நாம கப்பல் வேகம்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் எடுக்கிறோம், நான் பூமிக்கு வச்சு கொள்ளுங்க. பூமி. இப்ப இந்த பூமியில மேற்பரப்புல இருக்கிற நாம என்ன செய்ய போறோம், இந்த பூமியில இருக்கிற இந்த பொருளுக்கு ஒரு வேகத்தை கொடுத்து எறிகிறோம். அப்ப பூமியில மேற்பரப்புல இருந்து ஒரு வேகத்தை கொடுத்து எறிகிறோம். அப்படி எரியக்குள்ள இந்த பொருள் மேலுக்கு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், மேலுக்கு இந்த பொருள் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கட்டத்துக்கு அங்கால ஈர்ப்பு புலத்துல பாதிப்பு என்ன செய்யாது, அந்த இடத்துக்கு இருக்காது இல்லையா? எல்லா தூரத்துக்கு போயிட்டு இருந்தா அங்க ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இருக்காது. அப்படி பூமியில ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு உதாரணமா இதோட முடியுதுன்னு வச்சுக்கொள்ளும். பூமியில ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இந்த ஏரியாவோட முடியுதுன்னு வச்சுக்கொள்ளும். எனவே நாம இங்க இருந்து எறிகிறோம். இந்த பொருள் எறியப்பட்ட இந்த பொருள் இப்படியே போய் இந்த ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இதுவரைக்கும் தான் இருக்குது. அதை சொல்லுவாங்க ஈர்ப்பு புல எல்லைன்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு புல எல்லைன்னு சொல்லப்படும். அப்ப நம்ம எறிஞ்ச இந்த பொருள் இந்த ஈர்ப்பு புல எல்லையை தாண்டிட்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈர்ப்பு புல எல்லையை தாண்டிட்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈர்ப்பு புல எல்லையை தாண்டிட்டு இருந்தால் இந்த பொருள் திருப்பி என்ன செய்யாது, பூமிக்கு வராது. அப்படி நாம எறிஞ்ச பொருள் ஈர்ப்பு புல எல்லையை தாண்டுவதற்கு நாம எறிய வேண்டிய ஆக குறைஞ்ச வேகத்தை நாம கப்பல் வேகம் அப்படின்னு சொல்ல போறோம். சரியான? ரைட். அப்ப எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட், நான் கப்பல் வேகத்துக்கு உதாரணமா தான் நாம எறிகிறங்கிறது சொன்னா, நாம ஒரு பொருளை எறிகிறத உதாரணத்துக்கு சொன்னேன். எங்களால் என்ன செய்ய முடியாது, ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரிலாம் எறிய முடியாது. அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. நாம என்ன செய்ய மாட்டோம், ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரி எங்களால எறிய முடியாது. ஆனா இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம், ஈர்ப்பு புலத்தை தாண்டுற மாதிரி எறியலாம். அதாவது ஈர்ப்பு புலத்துக்கு வெளியில போற மாதிரி எறிய முடியும். சரியான? ரைட். ஆனா பிராக்டிக்கலா நாம் என்ன செய்யறோம்னா ஒரு பொருளை எரிஞ்சி ஈர்ப்பு புலத்தை தாண்ட வைக்கிறல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம்.
பொதுவா என்ன செய்வோம்னா ஈர்ப்பு புலத்தை தாண்ட வைக்கிறதுக்காக இங்க இருந்து ராக்கெட் மூலமா தான் ஒரு பொருளை கொண்டு போவோம், அல்லது ஒரு பலூன் மூலமா நாம என்ன செய்வோம், ஒரு பொருளை கொண்டு போவோம். உங்களுக்கு தெரியும், சேட்டலைட்டை கொண்டு போறதுக்கு, விண்வெளிக்கு சேட்டலைட்டை கொண்டு போறதுக்கு நாம ராக்கெட்டை யூஸ் பண்றோம், சரியான? அதே மாதிரி சிறிய சிறிய சேட்டலைட்டுகளை விண்வெளிக்கு கொண்டு போறதுக்காக பலூனை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. சோ எப்படிதான் ஈர்ப்பு புலத்துக்கு வெளியில ஒரு பொருள் கொண்டு போகப்படும். எனவே நம்ம இதை மாறி யோசிக்கிறோம். அப்படியெல்லாம் கொண்டு போகாம இங்கிருந்து எறிஞ்சா என்ன வேகத்துல எறிஞ்சா போகுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். வேறபடி இது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம். ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. கப்பல் வேகம்னா என்னங்கிறது தெரிந்து கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஒரு பொருளிற்கு ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஒரு பொருளிற்கு ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஒரு பொருளிற்கு ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறுவது ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஒரு பொருளிற்கு ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறுவது வழங்க வேண்டிய இழிவு வேகம். ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறுவதற்கு வழங்க வேண்டிய இழிவு வேகம் கப்பல் வேகம் எனப்படும். கப்பல் வேகம் எனப்படும். இழிவு வேகம் கப்பல் வேகம் எனப்படும். சரியான? அப்ப இழிவு வேகம் ஏன் சொல்றேன் இல்லையா? ஏன் சொல்றேன்? அதாவது நீங்க கப்பல் வேகத்தோட எரியக்குள்ள இந்த பொருள் ஈர்ப்பு புல எல்லையை மட்டுமட்டா தாண்டும். நீங்க கப்பல் வேகத்தை விட பெரிய வேகத்துல எரிஞ்சா இந்த பொருள் நிச்சயமா என்ன செய்யும், ஈர்ப்பு புலத்தை தாண்டும். ஆனால் நீங்க கப்பல் வேகத்தை விடவும் குறைந்த வேகத்துல எறிஞ்சீங்கன்னா இந்த பொருள் என்ன செய்யாது, ஈர்ப்பு புலத்தை தாண்டாது. அப்ப கப்பல் வேகம் என்பது ஈர்ப்பு புலத்தை தாண்டுவதற்கான இழிவு வேகம். ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா கப்பல் வேகத்தை விட ஒரு பொருளை நீங்க கூடிய வேகத்துல எறிஞ்சா ஈர்ப்பு புலத்துக்கு அங்கால போகும், அதை விட குறைஞ்ச வேகத்துல எறிஞ்சா ஈர்ப்பு புலத்துக்குள்ளதான் நிற்கும் அந்த பொருள். ரைட்? இப்ப நாம ஒரு பொருளை இவ்வாறு கப்பல் வேகத்துல எறிகிறோம். கப்பல் வேகத்துல எறிஞ்ச மாறுந்தால் இந்த பொருள் இந்த ஈர்ப்பு புல எல்லை, இந்த போர்டரை அடையக்குள்ள இந்த பொருளுக்கு மட்டுமட்டா வேகம், இந்த ஈர்ப்பு புல எல்லைய அடையக்குள்ள இந்த பொருளுக்கு மட்டுமட்டா வேகம் பூஜ்ஜியத்தை அடையும். கப்பல் வேகத்துல நாம் ஒரு பொருளை எறிந்தால் ஈர்ப்பு புல எல்லை போர்டரை அடையக்குள்ள மட்டுமட்டா வேகம் என்ன அடையும், பூஜ்ஜியமா அடையும். உதாரணமா நீங்க கப்பல் வேகத்தை விட கூடிய வேகத்துல ஒரு பொருளை எறிகிறீங்க. கப்பல் வேகத்தை விட கூடிய வேகத்தோட ஒரு பொருளை எறிஞ்சா இந்த பொருள் ஈர்ப்பு புல எல்லையை அடையக்குள்ள அதுக்கு வேறொரு வேகம் ஒன்று இருக்கு. என்னத்தை அடையாது, பூஜ்ஜியத்தை அடையாது. அது ஈர்ப்பு புலத்தை தாண்டி நல்லா போகும். ஆனா நீங்க கப்பல் வேகத்தை விட குறைஞ்ச வேகத்துல ஒரு பொருளை எறிஞ்சீங்கன்னா இந்த பொருள் உதாரணமா இது வரைக்கும் தான் போகும். உதாரணம் இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை அடைஞ்சிடும். விளங்குதா? கப்பல் வேகத்தை விட குறைஞ்ச வேகத்துல எறிஞ்சா இடையில பூஜ்ஜியத்தை அடைஞ்சிடும். கப்பல் வேகத்துல எறிஞ்சா ஈர்ப்பு புல எல்லையில பூஜ்ஜியத்தை அடையும். கப்பல் வேகத்தை விட பெரிய வேகத்துல எறிஞ்சா ஈர்ப்பு புல எல்லையிலையும் இவருக்கு வேகம் இருக்கு. அப்ப ஈர்ப்பு புல எல்லையை தாண்டுவதற்கான இழிவு வேகம் தான் இந்த கப்பல் வேகம். சரியான? ஓகே, இப்ப பாருங்க, நாம இந்த கப்பல் வேகத்துக்குரிய சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். கப்பல் வேகத்துக்கான சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். முதலாவது நான் என்ன சொல்றேன்னால், இந்த பூமியினது திணிவை கேபிட்டல் எம் என்று எடுக்கிறேன். பூமியின திணிவை கேபிட்டல் எம் என்று எடுக்கிறேன். பூமியினது ஆரைய கேபிட்டல் ஆர் என்று எடுக்கிறேன். பூமியினது ஆரைய கேபிட்டல் ஆர் என்று எடுக்கிறேன். ரைட்? இப்ப
இந்த பொருளை நாம இந்த இடத்துல இருந்து பூமியில மேற்பரப்புல இருந்து எறிகிறோம். மேற்பரப்புல இருந்து எறியப்பட்ட இந்த பொருள் மட்டுமட்டா எங்க போய் சேர போகுது? ஈர்ப்பு புல எல்லையை போய் சேர போகுது. பொதுவா இந்த பூமியிலிருந்து ஈர்ப்பு புல எல்லைக்கான தூரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்னால் முடிவிலிருந்து எடுத்துக்கொள்வோம். உண்மையிலே வந்துட்டு பூமியில ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டினா இருக்காது. ஆனா அந்த தூரத்தை நம்ம என்னென்னு எடுக்க போறோம்? முடிவிலிருந்து எடுக்க போறோம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இல்லாத தூரத்தை நாம் என்ன எடுப்போம்? முடிவிலிருந்து எடுப்போம். எனவே பூமியிலிருந்து ஒரு முடிவெளி தூரத்துல இந்த ஈர்ப்பு புல எல்லை காணப்படும். அதாவது பூமியிலிருந்து முடிவெளி தூரத்துக்கு போயிட்டு இருந்தால் அங்க அந்த பொருளுக்கு என்ன இருக்காது? ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இருக்காது. அந்த வகையில ஈர்ப்பு புல எல்லை எங்க இருக்குது? பூமியிலிருந்து முடிவெளியில இருக்குன்னு எடுப்போம். இப்ப பாருங்க, நாம இந்த பொருளை இங்க இருந்து எறிகிறோம். இந்த பொருள் ஈர்ப்பு புல எல்லையை போய் சேருது இல்லையா? ஆகவே நாம என்ன செய்ய போறோம்னால், முதலாவது இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கும் போது, அதாவது பூமியில மேற்பரப்புல இருக்கும் போது இந்த பொருளோட அழுத்த சக்தி என்ன, இந்த பொருளோட இயக்க சக்தி என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். பூமியில மேற்பரப்புல இந்த பொருள் இருக்கும் போது இதுல அழுத்த சக்தி என்ன, இயக்க சக்தி என்னங்கிறத கண்டுபிடிப்போம். முதலாவது சொல்லுங்க, இந்த பொருளோட இயக்க சக்தி என்னையா இருக்கு? இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருள், நான் இந்த பொருளோட திணிவை ஸ்மால் எம் எடுக்கிறேன். அப்ப பூமியில மேற்பரப்புல இருக்கிற இந்த மார்க்கர், இந்த மார்க்கர் திணிவை ஸ்மால் எம் எடுக்கிறேன். எனவே இந்த மார்க்கர் இயக்க சக்தி என்ன வரும்? ரொம்ப சிம்பிள், இயக்க சக்தி ஹாஃப் எம் விஇ வர்க்கம் வரும் இல்லையா? இயக்க சக்திக்கு சமன்பாடு என்ன? நம்ம நேர்கோட்டு இயக்கத்தில் அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். ஹாஃப் எம் வி வர்க்கமா இருக்கு. இதுதான் இயக்க சக்தி. ஓகே, அடுத்தது இந்த மேற்பரப்புல இருக்கிற இந்த எம் திணிவிற்கு, பூமியில மேற்பரப்புல இருக்கிற இந்த எம் திணிவிற்கு அழுத்த சக்தி என்ன? உங்கள்ட்ட எதிர்பார்ப்பு, இது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விடயம். இந்த பூமியில மேற்பரப்புல இருக்கிற இந்த எம் திணிவிற்கு அழுத்த சக்தி எவ்வளவா இருக்கு? அழுத்த சக்தி உங்களுக்கு தெரியும். நம்ம அழுத்த சக்தியை காண்றதுக்கான வழி என்ன? பூமியில மேற்பரப்புல அழுத்த சக்தியை காண்றதுக்கான வழி என்ன? மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்தை மேற்பரப்புல இருக்கிற அந்த திணிவால பெருக்கி விடும். அதாவது நம்ம அழுத்த சக்தியை பத்தி படிக்க சொல்லி இருக்கிறேன். எந்த திணிவுக்கு அழுத்த சக்தி காண போறோமோ அந்த திணிவை அந்த இடத்துல இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தியை காண போறோமோ அந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தால பெருக்கிறது. திணிவை அழுத்தத்தால பெருக்கினா அழுத்த சக்தி வரும். ஆகவே திணிவு ஸ்மால் எம், இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்ன? ஈர்ப்பு அழுத்தம் என்ன? எல்லாம் பாருங்க, மையத்திலிருந்து எவ்வளவு தூரம்? கேபிட்டல் ஆர். திணிவு என்ன? கேபிட்டல் எம். அப்ப அழுத்தம் என்னன்னு கேட்டால் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இன்டு ஆர். மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இன்டு ஆர். ஆகவே மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் இன்டு ஆர் என்று சொல்லலாம். இதுதான் இதுல மேற்பரப்புல இருக்கக்கூடிய அழுத்த சக்திக்கான சமன்பாடு. இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வருது, இந்த அழுத்த சக்திக்கு நம்ம சின்ன ஆரம்பத்துல படிச்ச எம்ஜிஹெச்ங்கிறது எங்கடா போயிட்டுன்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அழுத்த சக்திக்கு நாம எம்ஜிஹெச்னு ஒரு சமன்பாடை படிச்சு வச்சிருக்கோம், இதை நாம பயன்படுத்துறமே இல்லையே, வேறொரு சமன்பாடத்தான பயன்படுத்துறோம்னு ஒரு டவுட் ஒன்று வரும். சரியான இதுக்குரிய பதில நான் இன்ஷா அல்லாஹ் ஈர்ப்பு இந்த கப்பல் வேகம்ங்கிற பகுதியை முடிச்சதுக்கு பிறகு சொல்லுவேன். எம்ஜிஹெச்சுக்கும் இந்த ஈர்ப்பு அழுத்தத்துக்கு என்ன தொடர்புங்கிறத கப்பல் வேகத்தை படிச்சதுக்கு பிறகு சொல்லுவது. ரைட், இன்ஷா அல்லாஹ். எனவே பாருங்க, இந்த இடத்துல ஈர்ப்பு அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா, அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா இங்க இருக்கிற திணிவை அங்க இருக்கிற அழுத்தத்தால பெருக்கி வரும். இப்ப இயக்க சக்தி அழுத்த சக்தியை கண்டுட்டோம். இப்ப நாம இங்க வருவோம், ஈர்ப்பு புல எல்லைக்கு வருவோம். நாம ஒரு பொருளை கப்பல் வேகத்துல எறிந்தால் உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு புல எல்லையில வேகம் என்ன? 0. ஆகவே சொல்லுங்க, இங்கே இயக்க சக்தி என்ன? ஈர்ப்பு புல எல்லையில இயக்க சக்தி என்ன? ஈர்ப்பு புல எல்லையில இயக்க சக்தி என்ன? வேகம் 0. அப்ப இயக்க சக்தி 0. ஒரு யோசனையும் தேவையில்லை. திணிவு எண் தான், வேகம் 0 தான், அப்ப இயக்க சக்தி 0. அடுத்தது அழுத்த சக்தி. அழுத்த சக்தி என்ன? அழுத்த சக்தி ஈர்ப்பு புல எல்லையில அழுத்த சக்தி என்ன? நாம தான் படிச்சிருக்கிறோம், முடிவிலி தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்ன? ஒரு திணிவிலிருந்து முடிவிலி தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்ன?
ஈர்ப்பு அழுத்தம் பூஜ்ஜியம் இல்லையா? இந்த இடத்துல அழுத்தம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பூஜ்ஜியம் சொல்லுவோம். எனவே திணிவ அழுத்தத்தால பெருக்கி வாரதான் அழுத்த சக்தி. அப்ப அழுத்தம் பூஜ்ஜியமா இருந்தால் அழுத்த சக்தி என்னதான்? பூஜ்ஜியம் தான். ஆகவே முடிவிலியில அழுத்த சக்தியும் பூஜ்ஜியமா இருக்குது, வேகம் பூஜ்ஜியம்ங்கிறதால இயக்க சக்தியும் பூஜ்ஜியமா இருக்குது. இப்ப பாருங்க நாம இங்க இருந்து ஒரு பொருளை எறிகிறோம். இந்த பொருள் எங்க போய் சேருது? ஈர்ப்பு புல எல்லையை போய் சேருதுனால் ரைட், நாம வழி தடையெல்லாம் புறக்கணித்தால், நல்லா விலகி கொள்ளுங்க, வழி தடை உண்மையா இருக்கும். நாம வழி தடைய புறக்கணித்தால் வழித்தடையை நாம புறக்கணிப்போமா இருந்தால் இந்த இடத்துல இந்த பொருளுக்கு இருக்கிற மொத்த சக்தியும் இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருளுக்கு இருக்கிற மொத்த சக்தியும் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்கு. இதைத்தான் நாம சக்தி காப்பு தத்துவம் சொல்லுவோம். ஒரு பொருள் தந்த சக்தியை இழக்கல் என்றால், தந்த சக்தியை இன்னும் ஒரு பொருளுக்கு இழக்கல் என்றால் இந்த இடத்துல இருக்கிற அந்த பொருளோட சக்தியும் அந்த பொருளுக்கு இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் எப்படிப்பட்டது? சமனானது. ஆகவே வழித்தடையை நாம புறக்கணிச்சிட்டோம். அப்ப இந்த பொருள் தந்த சக்தியை இன்னும் ஒரு பொருளுக்கு இழந்திருக்காது. அந்த வகையில இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் எப்படிப்பட்டது? சமனானது. ஆகவே பாருங்க, ஏயில் மொத்த சக்தி பியில் மொத்த சக்திக்கு சமம். ஏயில் இருக்கிற மொத்த சக்தி பியில் இருக்கிற மொத்த சக்திக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனானதா இருக்கு. சரி, ஏயில மொத்த சக்தி என்ன? மொத்த சக்திங்கிறது அந்த பொருளோட இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் கூட்டி வாருது. அந்த வகையில சொல்லுங்க, ஏயில மொத்த சக்தி என்ன? இயக்க சக்தி ½ MVE வர்க்கம் ஏயில. அதே மாதிரி இந்த இடத்துல அழுத்த சக்தி என்ன? -G M r. இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் கூட்டி விடுறது. இயக்க சக்தி அழுத்த சக்தி இது ரெண்டையும் கூட்டி வாரதான் இங்க இருக்கிற மொத்த சக்தி. இங்க இருக்கிற இந்த மொத்த சக்தி இங்க இருக்கிற மொத்த சக்திக்கு எப்படி இருக்கிறது? சமனா இருக்கிறது. சரி, இப்ப சொல்லுங்க, இங்க மொத்த சக்தி என்ன? இங்க அழுத்த சக்தியும் பூஜ்ஜியம் தான், இந்த இடத்துல இயக்க சக்தியும் பூஜ்ஜியம் தான். அப்ப பியில மொத்த சக்தி என்னன்னு கேட்டா பூஜ்ஜியம் தான். அப்ப ஏல இருக்கிற சக்தியையும் பியில இருக்கிற சக்தியை நாம சமப்படுத்துறோம். ஆனா பியில மொத்தமா சக்தி பூஜ்ஜியம், ஏல இருக்கிற சக்தி இந்த ரெண்டு சக்தியும் இப்படி வரும். இப்ப பாருங்க, இது பூஜ்ஜியம். இதுல அழுத்த சக்தி என்ன குணகத்தை கொண்டிருக்கு? மைனஸ் குணகத்தை கொண்டிருக்கு. சோ அழுத்த சக்தியை நான் அங்கால பக்கம் கொண்டு போறேன். கொண்டு போனால் ½ MVE வர்க்கம் மைனஸ் அங்கால போனால் பிளஸ் G M r இப்படி வரும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஸ்மால் m வெட்டுப்படும், ஸ்மால் m வெட்டுப்படும். இதிலிருந்து நான் கப்பல் வேகத்துக்குரிய எழுவாய் மாற்றம் செய்தால், கப்பல் வேகத்தை எழுவாய் மாற்றம் செய்தால், அதாவது VE எழுவாய் மாற்றம் செய்தால் வர்க்க மூலம் VE எழுவாய் மாற்றம் செய்தல். பாருங்க, இந்த ரெண்டு இங்கால வரும். சோ 2G M கீழ் r வர்க்க மூலமா இருக்கு. கப்பல் வேகத்துக்கான சமன்பாடு இந்த ரெண்டு இங்கால வரும். சோ 2G M கீழ் r என்பது வர்க்க மூலம் தான் கப்பல் வேகத்துக்கான சமன்பாடு. ரைட்? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த படத்தை கீறுங்க, இந்த படத்தை தெளிவா கீறுங்க, சக்தி எல்லாம் சரியா காட்டிக்கொள்ளுங்க. பிறகு சக்தி காப்பு தத்துவம் வழித்தடையை புறக்கணிக்கு போட்டு ஏல இருக்கிற மொத்த சக்தி பியில இருக்கிற மொத்த சக்திக்கு சமனுங்கிறத போட்டு கப்பல் வேகத்துக்கான சமன்பாடை கடைசியா எடுத்து காட்டுங்க. இவ்வளவு விடயத்தையும் நோட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், ஸ்கூலுக்குரிய டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் நோட் பண்ணிருக்க டைம். ஓகே ரைட். இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம்னா இதுல தொடர்ச்சி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால், நான் உங்களுக்கு இந்த 3 வாரங்கள் 3 கிழமையா நடந்த என்னோட கிளாஸ் எல்லாத்தையும் நீங்க யூடியூப்ல பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ரைட்? சோ அப்ப நீங்க இன்றையில இருந்து 3 கிழமை, போன 3 கிழமைக்குரிய கிளாஸ்ல நான் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்றேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆனால் இதுக்கு பிறகு வர கிளாஸ்களுக்கு நீங்க அப்படி எதிர்பார்க்க வேணா. கிளாஸ ஒன் டைமுக்கு என்ன செய்யுங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் வந்து ஒன் டைமுக்கு வந்து அட்டென்ட் பண்ண பாருங்க. வெறுமனே இந்த 3 வாரத்துக்குரிய கிளாஸை நான் இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். யாரும் மிஸ் பண்ணி இருந்தா, ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் பண்ணி இருந்தா அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்து கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.